2 நாள் பயணமாக இந்தியாவிற்கு வருகை தந்த ரஷ்ய அதிபர் புதின் இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்றார். இதையடுத்து இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ரஷ்ய அதிபர் புதினின் பயணத்தின் மூலம் இந்தியாவிற்கான நன்மைகள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் 2 நாள் அரசுமுறை பயணமாக கடந்த வியாழக்கிழமை இந்தியா வந்தார். இந்த பயணம் உலக அரசியல் சவால்களுக்கு மத்தியில் 2 நாடுகளுக்கும் இடையேயான ஆழமான உறவின் வலிமையை பறைசாற்றியிருக்கிறது. குறிப்பாக டெல்லியின் பாலம் விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று புட்டினை ஆரத்தழுவி வரவேற்றது இரு தலைவர்களுக்கும் இடையேயான தனிப்பட்ட நெருக்கம் மற்றும் நட்புறவின் ஆழத்தை காட்டியது. பின்னர் இருவரும் ஒரே காரில் பயணித்து பிரதமர் இல்லத்தில் மோடி வழங்கிய தனிப்பட்ட இரவு விருந்தில் கலந்து கொண்டார் புட்டின். அப்போது பிரதமர் மோடி புட்டினுக்கு பகவத்கீதையின் பிரதியை பரிசளித்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமையன்று புட்டினுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் முப்படையினரின் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் அதிபர் புட்டின் அஞ்சலி செலுத்தினார். முக்கிய நிகழ்வான 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாடு ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. 23வது மாநாட்டிற்கு பின் இரு தலைவர்களும் செய்தியாளர்களுக்கு கூட்டாக பேட்டியளித்தனர். அப்போது பேசிய மோடி பயங்கரவாதத்தை எதிர்க்க உலகளாவிய ஒற்றுமை தேவை என்றும், பயங்கரவாதம் என்பது மனித குலத்தின் மீதான நேரடி தாக்குதல் எனவும் தெரிவித்தார். பஹல்காம் தாக்குதல், குரோக்ஸ் நகர கோழைத்தன தாக்குதல் என அனைத்திற்கும் பயங்கரவாதமே காரணம் என்றும், பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் தோளோடு தோள் நின்று வருவதாகவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின், பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா வேகமாக முன்னேறி வருகிறது என்றும், மோடி தனக்கு மிகவும் நம்பிக்கையான நண்பர் எனவும் கூறினார். தங்களுக்குள் மிகவும் நம்பிக்கையான ஆழமான நட்புறவு இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்காவுக்கு எண்ணெய் வாங்க உரிமை இருக்கும்போது இந்தியாவுக்கு ஏன் அந்த உரிமை இருக்கக்கூடாது என அமெரிக்க அதிபர் டிரம்புடன் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மாநாட்டின் முடிவில் 2030ஆம் ஆண்டு வரை இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துவதற்கான லட்சியமான பொருளாதார ஒத்துழைப்பு திட்டம் வெளியிடப்பட்டது. அதில் இருதரப்பு வர்த்தகத்தை $100 பில்லியன் உயர்த்துவது, தேசிய நாணயங்களில் வர்த்தக தீர்வுகளை விரிவுபடுத்துவது மற்றும் எரிபொருள் விநியோகத்தில் ரஷ்யாவின் தொடர்ச்சியான உறுதிப்பாடு ஆகியவை ஒத்துழைப்பு திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் பாதுகாப்பு உறவுகளை ஆழப்படுத்துதல், அணுசக்தி, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு, புலம்பெயர்தல், கடல்சார் தளவாடங்கள் மற்றும் யூரேஷிய பொருளாதார ஒன்றியத்துடன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் முடிப்பது உள்ளிட்ட முக்கிய துறைகளில் பல ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரஷ்யாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானமான சுகோய் 57 விமானங்களை இந்தியாவிற்கு வழங்குவது தொடர்பாக எந்தவித அறிவிப்புகளும் இடம்பெறவில்லை. இதனிடையே ரஷ்ய அதிபர் புட்டின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து அவர் அளித்த விருந்தில் பங்கேற்றார்.
இந்த பயணம் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு தடைகளின் உலகளாவிய அழுத்தங்களுக்கு மத்தியில் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகளின் அசைக்க முடியாத வலிமையையும் எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்தையும் அமைத்துக் கொடுத்திருப்பதாக கருதப்படுகிறது.